கவலைப்படாதவன், மக்கள் மீது மிகுந்த அக்கறை கொண்டவன், மக்களுடைய பிரச்சனைகள் மீது ரொம்பவும் தீர்வு கொண்டவன். இன்னைக்கு நாத்திகவாதிகளுக்கு கோபமே என்ன அப்படின்னா, இறைவன் ஒண்ணு இருந்தா இந்த பூமியில இவ்வளவு அநியாயம் நடக்கு, இதுல ஏன் சொல்யூஷன் சொல்ல மாட்டேங்கிறான் உங்க இறைவன்? இங்க ஏழை செத்துட்டு இருக்கிறான், இங்க மேல இருக்கிறவன் நம்மளை போட்டு நசிக்கிட்டே இருக்கிறான். உங்க இறைவனுக்கு கவலை எல்லாம் பாத்தீங்கன்னா நெஞ்சில கட்டுறதும் கையில தொப்புல கட்டுறதுமாவே இருக்கு, ஆட்டுறதும் நீட்டுறதுமாவே இருக்கு. பிறை இங்க பாக்குறதா அங்க பாக்குறதானே இருக்கு. இங்க ஊரு பத்திக்கிட்டு எரியுது. உங்க இறைவனுக்கு நம்மளை பத்தி அக்கறை ஏதாவது இருக்கா, சொரணை ஏதாவது இருக்காங்கிற மாதிரி ரொம்ப மோசமா அல்லாஹ் வந்து கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ் இவர்கள் கடுமையா விமர்சனம் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, நம்மை போன்ற மதவாதிகள், நம்மளை போன்ற மதவாதிகள் இஸ்லாம்ங்கிற பேர்ல எதை ரெப்ரசன்ட் பண்றோம்? சடங்குகளை கொண்டு போய் ரெப்ரசன்ட் பண்ணி, சடங்குல ரொம்ப ஸ்ட்ரிக்ட், பூமி எப்படி இருந்தாலும் அதை பற்றி அல்லாஹ்வுக்கு பிரச்சனை இல்லை, சடங்கு மட்டும் பர்ஃபெக்டா பண்ணிட்டீங்கன்னா அல்லாஹ் திருப்தி அடைஞ்சிருவான்னு காட்டுறாங்க. அப்படி அல்லாஹ் சடங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவனா இருந்தா, இந்த பூமியில முதல் பள்ளிவாசல் எப்ப கட்டப்படுது? 5000 வருடம் கழிச்சு தான் முதல்ல பள்ளிவாசலே கட்டப்படுது. வணக்கத்திற்காக நம்மளை எல்லாம் படைச்சிருந்தான் அப்படின்னா, இப்ராஹிம் நபி ஏன் பள்ளிவாசல் கட்டணும்? ஆதம் நபியில கட்டி இருக்கணும். அதையும் கதையை கட்டி விட்டுறாங்க. ஆதம் நபி காபத்துல்லாவை கட்டினாங்கன்ட்டு குர்ஆன்ல நேரடியா இருக்கு, இப்ராஹிம் நபி காபத்துல்லா கட்டினாங்கன்ட்டு. எங்க இருக்கு ஹதீஸ்ல? மெயின் ஸ்ட்ரீம் ஹதீஸ்ல எங்கேயுமே இல்லை. ஆதம் நபிக்கும் காபத்துல்லாவுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதை பேசிடுறாங்க. சில பேர் குர்ஆன் ஹதீஸ் தான் பேசுறோம் அப்படிங்கிற பேர்ல இருக்கக்கூடியவங்களும் என்ன பண்றாங்க, தவறான செய்திகளவே எடுத்து பேசுறாங்க. அறிவிப்பாளர் சரியில்லாத ஏதோ 2ஆம் தர 3ஆம் தர புத்தகத்துல இருக்கக்கூடிய குறிப்புகளை எடுத்துட்டு வந்து குர்ஆனுக்கு மாற்றமா பேசிடுறாங்க. ஆதம் நபி தான் கட்டினாங்க அப்படின்ட்டு. அப்போ பள்ளிவாசலே வந்து அல்லாஹ் என்ன பண்றான், 5000 வருடம் கழிச்சு தான் கட்டுறான். அப்போ எல்லா இறை தூதர்களும் எதற்காக அனுப்பப்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தொழுகிறதுக்காக இல்ல, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடங்க, அல்லாஹ்வை நீதிபதியா ஏத்துக்குங்க, அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களை ஏத்துக்கோங்க. அதைத்தான் சொல்றாங்க. எந்த இறை தூதரும் தொழுகைக்காக தாவா செய்யவே இல்லை, வணக்க வழிபாடுகளுக்காக தாவா செய்யவே இல்லை. இப்ப நாம என்ன தாவா தப்பு பண்றோம்? தொழுகைக்கு தாவா செய்யறோம். அது அப்பட்டமான தவறு. ஒருத்தர் தொழுக மாட்டேங்கிறாரு, அப்போ என்ன பிரச்சனை? தொழுகையா பிரச்சனை? தொழுகை பிரச்சனை இல்ல, அல்லாஹ்வுக்கு அவர் கட்டுப்பட மாட்டேங்கிறாருன்னு அர்த்தம். அப்போ பிரச்சனை என்னன்னா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறது தான் அவரை கூப்பிடணும். தொழுகைங்கிற விஷயத்துக்கு கூப்பிட்டு என்ன ஆகி போச்சு, இப்ப தொழுறான், மற்ற விஷயத்துல கட்டுப்பட மாட்டேங்கிறான். நீ என்ன சொன்ன? தொழுகை கூப்பிட்ட, பாரு என் தொழுகை பாரு எவ்வளவு அழகா இருக்கு, 5 நேரம் நான் தொழுகிறேன், நான் கரெக்டா நடக்கிறேன், என்னுடைய தொழுகை பாரு மொத்த சஃப்ல நிக்கிறேன், மற்ற வாழ்க்கையை பத்தி நீ பிரச்சனை பண்ணாத, என்னை கேட்காதன்றான். ஸோ மேட்ரு என்ன அப்படின்னா, எல்லா இறை தூதர்களும் கூப்பிட்டது அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து வாழ்க. அதான் அந்த இபாதத்துங்கிற ஒரு வார்த்தை அல்லாஹ் சொல்றான்ல, வமா கலக்னல் இன்ஸ ஜின்ன வல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை அடிபணிவதற்காக தவிர வேற எதற்கும் படைக்கவில்லைங்கிறத வணங்குவதற்காக ஃபிட் பண்ணதுனால, வணக்கம் மட்டும் நீ வச்சுக்கோ, மீதி நாங்க உனக்கு அடிபணிய மாட்டோம் அப்படின்னு சொல்லி நீ வாழ்க்கை. ஒரே வார்த்தை நாசமா போச்சு இந்த சமுதாயம். ஒரு வார்த்தை தவறா போட்டு இந்த சமுதாயம் நாசமா போச்சு. வணக்கத்துல மட்டுமே அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்குது, மீதி தான் மனம் போன போக்குல வாழ்ந்துகிட்டு முஸ்லிமா இருக்கிறவங்க நம்பிக்குது. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? வேதம் அருளப்பட்டவர்களையும் வேதம் அருளப்படாதவர்களையும், எப்படி பாருங்க, வேதம் அருளப்பட்டவர்களையும் வேதம் அருளப்படாதவர்களையும் நோக்கி, அவங்கள நோக்கி சொல்லுங்க, நீங்களும் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து வாழ்வதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? இதுதான் அழைப்பு. தொழுகிறீங்களா?